வியானா வந்து பார்த்தீங்கன்னா பாமை போட்டு விட்டா அப்படிங்கிறது தான். ஸோ அந்த மாதிரி கிறிஸ்டோபர் மூஞ்சிலேருந்து விக்கல் சிக்ரம்லேருந்து சபரிலேருந்து எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கதறானுங்க. டேய் என்னடா உண்மையாக ஒருத்தன் கேள்வி கேட்டால் அவங்களுக்குலாம் வலிக்குதாடா, என்னடா பிடுங்கிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி தான் வியானா வந்து மக்களுடைய குரலாக பிரதிபலித்தார்கள் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அந்த மாதிரி பல சம்பவங்கள் இந்த வீட்டில் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறத அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாண்ட்ரா அரோரா மூஞ்செல்லாம் பார்க்கணுமே அவிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிறது தான். ஏன்னா வியானா வந்து ஓப்பனான்னு சொல்லிட்டா சாண்ட்ரா இந்த வீட்டில் டாப் 6 ஐய ஒரு வாரம் தான் கேமு, அடுத்து எல்லாம் சும்மா உட்காந்து தேய்ச்சிக்கிட்டு அழுதுகிட்டு மூலையில் உட்காந்து சரியாக பெருமான்ட்டா. அரோராலாம் வந்து பார்த்தீங்கன்னா கழுவி ஊற்றிட்டாங்க பிரவீன் ராஜ்லாம். எம்மா நீ இப்படி வந்துனே தெரிலமா அப்படின்ட்டு பிரவீன் காந்தி சொல்கிறாரு அரோராவுக்கு, சரியா? அந்த மாதிரி அப்புறம் நம்ம அப்சரா சொல்கிறாங்க அரோரா நீ வேஸ்ட் அப்படின்ட்டு. திவாகர் அரோரா சொல்ல வந்தார், அதுக்குள்ளேயும் காண வேணும்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. அந்த மூஞ்சி வந்து செத்துப்போச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிகர் ஆகிட்டு முடிச்சு விட்டாங்க ஜோலி. ஏன்னா இதுங்க எல்லாருமே தகுதி இல்லாத ஒரு மூஞ்சிங்க உள்ளே உட்கார்றதில்ல, ஓகேவா? அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, ஸோ ஒவ்வொன்றையும் பட்டாசாக போட்டு உடைச்சாங்க. வேற மாதிரி இருந்தது அந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுவும் குறிப்பாக ரம்யாவும் வந்து அரோரா பேரை சொல்லி சாண்ட்ரா பேரை சொல்லி ஒன்றுத்துக்கும் லாய்க்கு இல்லை, இதுங்கெல்லாம் வந்து நாங்கள் இருந்ததே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொன்னதெல்லாம் வந்து அல்டிமேட்டு. ஏன்னா அரோரா சாண்ட்ரா எனக்கு தெரிஞ்சு சபரி கூட எதையோ கொஞ்சமாச்சும் எஃபர்ட் போட்டான். கேப்டன்சி டாஸ்க் அது வின் பண்ணான், விக்கல் விக்ரம் கூட மைண்ட் கேம் விளாண்டான், திவ்யா கணேஷ் கூட என்னத்தையாவது வந்து பிக் பண்ணி ஃபைட் பண்ணி கிடந்துச்சு, சரியா? காணொலி நல்லா பண்ணார். இந்த ரெண்டு மூதேவிகளும் சாண்ட்ராவும் சரி நம்ம அரோராவும் சரி இன்னும் பிடுங்கலை அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சு. அதை உட்காந்து எல்லாரும் வந்து தோல் உரித்தது அப்படிங்கிறது வேற லெவல், சான்ஸே இல்லை. இது தாண்டா கேம், இப்படி தாண்டா விளையாடணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. உள்ளே அவங்க மூச்சை பார்க்கணும் உட்காந்துக்கிட்டு அப்படின்ட்டு என்ன பண்ணாதானே இதில் டைட்டில் வருமா மைராண்டிக்கு, யாருக்கு? இந்த அரோரா லூசு நல்லா வாயில் வருதுங்க. ஏன்னா ஒரு வெங்காயம் பண்ணது கிடையாது, வந்து சும்மா உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் தேய்ச்சிக்கிட்டு வந்துக்கிட்டு அந்த உலக உத்தமி வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் வேணுமா, எனக்கு டைட்டில் கொடுக்க மாட்டாங்களா மூதேவி மூஞ்சி முகரையும் பார் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட்டாசாக போட்டாங்க, பாம்பு தான். அது வியானெல்லாம் விக்ரமா அடித்ததெல்லாம் 4 வாரம்லாம் நீ என்னடா பண்ண, நாமினேஷன்ஸ்குள்ளே வரல, அப்படி ஒரு கேம் ஆடிட்டு 5ஆவதுலேருந்து நீ மைண்ட் கேம் விளாண்டா ஓகேவா? அப்போ அதுக்கு முன்னாடி நாமினேட் பண்ணால் நீ போயிருப்ப, நாளாக இருந்தால் அப்போ இருந்து எஃபர்ட் போட்டுருந்தேன் அப்படின்ற மாதிரி வியானா சொன்னது. சபரியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 82 நாள் எதுவுமே பண்ணாமல் பிடிங்கிட்டு தான் இருந்த நீ அப்படின்ற மாதிரி. நான் அவன் கூட ஏதோ ஒரு எஃபர்ட் போட்டான். டாப் 6க்கு சபரி அப்படிங்கிறது ஒருத்து கிடையாது தானே, அதை விட நிறைய பேர் இருக்காங்க. பட் இருந்தாலும் சொல்கிறேன், டாப் 6 தானே சொன்னாங்க கேள்வி. ஸோ அது சாண்ட்ராக்கெலாம் அவிஞ்சிருச்சு. ஒவ்வொருத்தரும் புட்டு நீ தான் தகுதியே இல்லை அப்படின்ட்டாங்க. சும்மா உட்காந்து அப்படியே ஓப்பி அடிச்சுட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ஒவ்வொருத்தரும் ட்ரிகர் ஆகி புலம்புன்னு புறம்புறாங்க. இப்போ அது பார்க்கும்போது தான் வந்து காமெடியாக இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ திருப்பி ஒரு பேனிக் அட்டாக் வந்து ரம்யா மேலே, வியானா மேலே, அப்சரா மேலே, இவங்க மேலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது. ஏன்னா வாட்டர்மெலன் சொல்லலை, காரணம் சொல்லிட்டாரு. பிரவீன் ராஜும் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா சொல்லிட்டார், பிரவீன் ராஜ் மேலேயும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, சரியா? அப்புறம் பிரவீன் காந்தி வந்து சொல்லலை. 4 பேர் மேலே சாண்ட்ராவுடைய பேனிக் அட்டாக் மீண்டும் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. போர்டு போட்டாங்களா அரோராவுக்கிட்டையும் நம்ம சாண்ட்ரா கிட்டையும். அந்த 2 மூதேவிகள் என்ன பண்ணுது, ஒருத்தர் வேற என்ன பண்ணி ஆகணும், அவங்க 2 பேர் கூட ஆறுதல் சொல்லணும். உடனே சாண்ட்ரா போயிட்டு, அரோரா நீ போட்ட எஃபர்ட்லாம் எங்களுக்கு தெரியாது, நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம், நீ போட்ட எஃபர்ட் என்னன்னு எங்களுக்கு தெரியும், நீ அதை போட்டனால தான் நீங்கள் இருக்க, அதனால் எதுவும் கண் கலங்காத அப்படின்னு நம்ம அந்த அம்மாவும் இந்த அம்மா ஒன்று பலூன் வந்து சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த பேனிக் அட்டாக் ஆரம்பிச்சிட வேண்டியதாண்டா. இவங்க ஓவராக பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அப்படின்னு ஆரம்பித்தா போதும், முடிச்சு விட்டுலாம் அப்படின்ற மாதிரி கேடு கேட்ட தினமாக. அப்புறம் பாருங்க இந்த 4 பேர் சேர்ந்து சபரி, அரோரா, அப்புறம் வந்து சாண்ட்ரா, விக்கல்ஸ் எல்லாம் சேர்ந்து இவங்க எப்படி தான் யூசு பேருக்கு அப்படின்ட்டு. ஆமாண்டா, மக்களை முட்டாளாக்கிட்டு தகுதியற்ற ஒரு 6 பேர் உள்ளே இருக்கீங்களே, காணவனத்தை விட்டுருங்க, அதை தவிர 6 பேர் உள்ளே இருக்கீங்கள, கேவலத்தின் உச்சம் இந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது. இதற்கு மேலே என்ன சான்று இருக்குது? பாரதி மாதிரி கமுருதி மேலே வெளியே தூக்கி போட்டு இந்த முதலைகள்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க பாரு, வைத்தறிச்சலாக இருக்குது. உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள்.